நெய் உருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி கலை தாங்க. எல்லாராலையும் ஈஸியாக நெய் உரிக்கிடவே முடியாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் பர்ஃபெக்டாக நெய் உருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக நெய் உருக்கலாம். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா, நான் நெய் உருக்கிறத பற்றி சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இது ஏது முருங்கைக்கீரை என்னங்கிறதையும் நான் இடையிலேயே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெய்யை உருக்கி முடிச்சுட்டு மறுநாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மணலாக இருக்கணுங்க. நம்ம விளம்பரத்துல எல்லாம் மணல் நெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதான். மணலாக இப்படி இருந்தால் தான் உண்மையான கரெக்டான பதத்தில் நம்ம நெய் உருக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் இது மறுநாள் 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபுல்லாகவே மணலாக ஆகிடும். மேலே இப்போ கொஞ்சம் நெய் தனியாக மிதக்குது இல்லையா, அது இல்லாமல் ஃபுல்லாகவே நல்ல கட்டியாக திக்காக மணலாக ஆகிடுங்க. இது முதல் நாள் நைட்டு உருக்கி மறுநாள் காலையில் இந்த ஸ்டேஜில் இருக்குது. மறுநாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஆகிடும். வாங்க நெய் எப்படி உருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெய் உருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதே நேரத்தில் சில விஷயங்களை நம்ம செஞ்சிடாதீங்க. அதையுமே இந்த வீடியோ இடையிலேயே சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நெய் சரியாக உருக்க வராது. இப்போ நான் 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கியிருக்கேங்க. 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ முதல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை, நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கொத்து, 1 கொத்தோ 2 கொத்தோ எவ்வளவோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணணுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வீடியோ இடையிலேயே சொல்கிறேன் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ கொஞ்சமாக மோர் ஊற்றிக்கிறோம். அதாவது தயிரோ மோரோ ஊற்றி அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ரொம்ப கம்மியாக சால்ட்டு சேர்த்து நல்லா தண்ணியாக மோர் மாதிரி இருக்கணும், தயிராக இருக்கக்கூடாது. மோர் மாதிரி இருக்கணும். நான் தயிர் ஊற்றி தண்ணி கலந்துக்கிறேன். இவ்வளவு போதுங்க. இதில் இப்போ நம்ம முருங்கை கொத்து உடைச்சோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் அமைக்கி வச்சிடலாம். இது ஏன் அப்படிங்கிறதையும் வீடியோ இடையிலேயே சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அடி கனமான பாத்திரம் வைங்க. நான் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதையுமே வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். அது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் பாத்திரம் சில்வர் பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா நான் நெய் உருக்கிறது கரெக்டாக எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஈஸியாக நெய் உருக்கிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உருக்க தெரியும். அதனால சில்வர் பாத்திரம் வச்சு இப்போ வெண்ணெயை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது தாங்க செய்ய வேண்டாம்னு நான் சொன்னது. அதாவது என்ன அப்படின்னா, நான் சில்வர் பாத்திரம் நார்மல் பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் இந்த வெண்ணெயை வச்சோன்னே ஹீட் ஆகி உங்களுக்கு அந்த புகை வந்தது. இதை பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது மாதிரி சின்ன அதாவது மெல்லிசான பாத்திரம் வைக்காதீங்க. அடி கனமான பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இது மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கப்புன்னு அது புகை தீப்பிடிக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக எல்லாம் தெரியும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் அடி கனமான அலுமினிய பாத்திரம் நான்ஸ்டிக் கடாயில் வச்சு நீங்கள் அந்த வெண்ணெயை போடுங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமாக காய வச்சுட்டு அதில் வெண்ணெயை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சு ஏற்றுங்க. இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்தாச்சு. வெண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெண்ணெய் எல்லாம் மெல்ட் ஆகி கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சுங்க. உருகி நல்லா கொதிக்குது. ஃபஸ்ட்டு உருகிற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஃபுல் ஃபயர் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஸ்டேஜுக்கு அந்த நுரையெல்லாம், அதாவது அந்த கொப்பளிக்குது பார்த்தீங்களா, கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நெய் உருக்கிறதுக்கு ரொம்பவே பொறுமை அவசியங்க. ஸ்டவ் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. கண்டிப்பாக இது 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நான் 1/2 கிலோ வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொதிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி மேலே நுரைச்சிட்டு வருங்க. அதாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்புங்கிறது அதுதான். அந்த நுரைச்சி மேலே வரும். நுரைச்சி மேலே அதுக்கப்புறமா தானாக அந்த நுரை அடங்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு.
தானாக அந்த பாருங்கள் இப்போ இந்த நுரைச்சி வந்தது எல்லாமே தானாக அடங்கிடுச்சு பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புங்கிறது. அவ்வளோதான். இப்போ பர்ஃபெக்டாக நெய் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நுரை அடங்கின பிறகு நீங்கள் அந்த நெய்யை பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கலருக்கு இருக்குங்க. அந்த நெய்யுங்கிறது வந்து நல்லெண்ணெய் கலருக்கு அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக நெய் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் காமிக்கிற பாருங்க, தள்ளி விட்டு காமிக்கிற பாருங்க, இந்த கலரில் இருக்கணும். உங்களுக்கு இந்த கலரில் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இல்லவே இல்லை, 100% பர்ஃபெக்டாக கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த கலரில் இருந்தால் தாங்க நெய் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு இப்போ முருங்கைக்கீரை நம்ம வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை பிழிஞ்சிடுங்க. ஒட்ட பிழிஞ்சு இந்த நெய்யில போட்டு மூடி போட்டுருங்க. பட்டுன்னு மூடி போட்டுருங்க. ஏன்னா வெளியில தெரிச்சு நெய் எல்லாம் வெளியில வந்துடும். ஸோ என்ன பண்ணணும், அதில் போட்டு நல்லா படப்படன்னு முறியுது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான நெய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு சூப்பராக மொறுன்னு வந்திருக்குங்க. இப்போ அதை தான் நான் எடுத்து சாப்பிட்டது. இந்த முருங்கைக்கீரைக்குன்னே எங்கள் வீட்டில் தனி ரசிகர்கள் பட்டாலும் எல்லாருமே இருக்கோங்க. ஈவன் நான்லேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க என் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த முருங்கைக்கீரை. ஸோ இதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துடுவேன். நான் இந்த வாட்டி நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டோம். அப்படியே மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை. இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நெய் பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், வடிகட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சில்வர் பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டே போகாதுங்க. 6 மாதமானாலும் 1 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக கெட்டே போகாது. நீங்கள் வெளியிலேயே தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வடிகட்டிட்டு அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் ஒரு உருண்டை சாதம், கொஞ்சம் சாதத்தை போட்டு என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ, சாம்பாரோ இல்லை வத்த குழம்போ புளிக்குழம்போ எந்த குழம்பு இருந்தாலும் அதில் போட்டு அப்படியே பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இந்த நெய் இருக்கும் போதெல்லாம் எங்கள் மாமியார் அப்படி தாங்க பண்ணி கொடுப்பாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு டீ கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்பயுமே நான் அது மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்குமே என் பிள்ளைங்க என் வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். சில பேர் வந்து வெந்தயம்லாம் போடுறாங்க. நான் வெந்தயம்லாம் போட்டதே கிடையாது. இந்த முருங்கைக்கீரை மோரில் கண்டிப்பாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துங்க. நீங்கள் சும்மாவே இந்த நெய்யை வந்து கட்டியான பிறகு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கிச்சனில் போய் அந்த நெய்யை எடுத்து அதில் சர்க்கரை ஜீனி ஒயிட் சுகர் பார்த்தீங்களா கலந்து வச்சு சாப்பிடுவாங்க. ஐயோ, அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம சாதத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சு என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ பரவாயில்ல எடுத்து போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை ஊட்டி கொடுங்க. ஐயோ, சொல்லவே வேண்டாங்க, அப்படி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து நெய் உருக்கிற வீடியோ போட்டிருக்கேன். பட்டு திரும்பவுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். பார்த்தீங்களா, கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்த்தா மணலாக அப்படியே முறுன்னு இருக்கும் நெய். இதுதான் பர்ஃபெக்டான நெய். ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.